நான் அவர் விட்டு வந்ததுக்கப்புறம் என்னை திருப்பி முதல்ல காதல் அழிவதில்லைல எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு என்னை பார்த்த உடனே ஒரு தகப்பன் எப்படி கண்ணீர் விடுவாரோ அந்த மாதிரி விட்டு நான் இருக்கேம்மா உனக்கு எத்தனை படம் வேணால் நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பியும் நடிக்க வச்ச ஒரு ஆசான் அவர். ஸோ இவருக்கு நான் என்ன சொல்கிறது என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு தெய்வம் எனக்கு இந்த மேடையை கொடுத்துருக்கு. இப்படி ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தானு சார் படத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு ஹீரோயின். பட் அவங்கள பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிலாம் சொன்னாங்க. என்னுடைய கல்யாணத்துக்கு நிறைய உதவினார் தானு சார். அவருக்கும் என்னுடைய பெரிய நமஸ்காரங்கள். செல்வமணி சார், விக்ரமன் சார், ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இவங்கெல்லாம். இவங்க இருக்கிற மேடையில் என்னை பேச வச்சதுக்கும் என்னை அழைச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சாங் நான் வந்து வைகை கரை காற்றை சாங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சார் வந்து மியூசிக் வந்து ரெக்கார்டிங்கே பண்ணலை. அவர் வாயில் சொல்ல எங்களை ஆக்ட் பண்ண சொல்லுவார், அவ்வளோதான். ஆனால் நான் அதுக்கப்புறம் வேறு படம் போய் இப்போ ராம்நாதன் சார் படம் அடுத்த படம் பண்ணும்போது ராம்நாதன் சார் அப்படியே எங்கள் சாருக்கு ஆப்போசிட். பேசவே மாட்டார். அவர் பேசவே மாட்டேன், நான் அவர் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ ரவி அண்ணகிட்ட சொல்லுவேன், என்ன ரவி அண்ணா இவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிற, நம்ம டேரக்டர் எவ்வளோ பேசுவார், எவ்வளோ மியூசிக் போடுவார், நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரும் அப்படின்வேன். ஸோ அப்படியே ஒரு ஆப்போசிட் தான் ராம்நாதன் சார். ஆனால் எனக்கு எங்கள் டேரக்டர் எப்போ கூப்பிட்டாலும் சந்தோஷமாக வந்து நிற்பேன்னா எங்கள் டைரக்டருக்காக தான். ஸோ எங்கே இருந்தாலும் எங்கே சுற்றினாலும் நான் வந்து ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய டேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் டைரக்டரோட சாங்ஸ் தான் இருக்கும். எங்கள் டைரக்டர் தான் எனக்கு எல்லாமே, சகலமும் எங்கள் டைரக்டர் தான். ஸோ அவர் சகலக்கெல்லாம் வல்லவன் மட்டும் இல்லை, சகல தெய்வமும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி நடக்கும், இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோ சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.